விழும் அபாயத்தை குறைக்க 53,822 மரங்களை வெட்டி கத்தரித்த DBKL. நவம்பர் 1ஆம் தேதி முதல் JPJ சம்மன்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. உரிமம் இன்றி வாடகை கார் சேவை வழங்கும் தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படலாம். ATMில் பணத்துக்கு பதில் பாம்பு, தாய்லாந்தில் அதிர்ச்சியூட்டும் சம்பவம். அமெரிக்க கடற்படையின் ஹெலிகாப்டர் போர் விமானம் தென்சீன கடலில் விழுந்தன. ஸ்லாங்கூரில் இவ்வாண்டின் முதல் 10 மாதங்களில் மட்டும் பகடிவதை மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பில் பள்ளி மாணவர்களை உட்படுத்திய 1200க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 954 சம்பவங்கள் குற்ற செயல்கள் தொடர்பானவை, 265 சம்பவங்கள் பகடிவதைகளாகும் என ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் முகமது ஜைனி அபு அசான் கூறினார். மொத்தமாக 41 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். என்ற போதிலும் ஸ்லாங்கூரில் 994 பள்ளிகளில் சுமார் 1,00,000 மாணவர்கள் பயில்வதுடன் ஒப்பிடும்போது கிடைத்துள்ள புகார்களின் எண்ணிக்கை குறைவே என்றார் அவர். ஓரிரு சம்பவங்களின் தன்மையை பொறுத்து சில நேரங்களில் ஸ்லாங்கூர் பள்ளிகளில் நிலைமை மோசமாகி இருப்பது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. எது எப்படி என்றாலும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் கட்டுழுங்கை நிலைநிறுத்துவது அனைவரது கூட்டு முயற்சியாகும் என அவர் கூறினார். SMK ஷாலாம் இடைநிலை பள்ளியில் இன்று காலை நடைபெற்ற போலீசுடனான ஒன்று கூடலுக்கும் பிறகும் அவர் அவ்வாறு பேசினார். கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL அண்மைய புயல் மற்றும் கனமழையை கருத்தில் கொண்டு மாநகரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி 53,822 மரங்கள் வெட்டப்பட்டு அல்லது கிளைகள் கத்தரிக்கப்பட்டுள்ளன. மரங்கள் விழுந்து விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பது, குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் வரும் பகுதிகளிலும் முக்கிய சாலைகளிலும் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஆபோரிஸ் எனப்படும் 22 தகுதி பெற்ற மரம் வளர்ப்பியல் நிபுணர்களுடன் இணைந்து கோலாலம்பூர் முழுவதும் மரப்பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் மன்னாரா DBKL கட்டடத்தில் உள்ள நடவடிக்கை அறையும் மாநகரம் முழுவதும் ஏற்படும் சம்பவங்களை கண்காணித்து தகவல் பரிமாற்ற மையமாக செயல்படுகிறது. பொது தற்காப்பு படையான APM, போலீஸ் மற்றும் தீயணைப்பு படைகளுடன் இணைந்து DBKL ஒருங்கிணைந்த மற்றும் விரைவான நடவடிக்கைகளையும் உறுதி செய்து வருகிறது. இந்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இதன் மூலம் கோலாலம்பூர் மக்களின் பாதுகாப்பும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் என DBKL நம்பிக்கை தெரிவித்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சம்மன்களை செலுத்துவதற்கு சாலை பயணர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை 50 விழுக்காடு கழிவுடன் சாலை போக்குவரத்து துறையான JPJ 2 மாதங்கள் அவகாசம் வழங்கும் என அதன் தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். இந்த கட்டண கழிவு அனைத்து வகையான சம்மன்களுக்கும் பொருந்தும். நிலுவையில் உள்ள சம்மன்களை வைத்திருக்கும் பொதுமக்கள் JPJ முகப்பிடங்களில் அல்லது வழங்கப்பட்ட கட்டண வழிமுறை மூலம் அபராதம் செலுத்துவதன் மூலம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வாண்டு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் இறுதி வரை 2 மாத காலத்திற்குள் வழங்கப்பட்ட 50 விழுக்காடு கட்டண கழிவை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் சம்மன்களை தீர்த்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி ஏடி ஃபட்லி வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டிய சம்மன்கள் தவிர இதர அனைத்து வகையான சம்மன்களுக்கும் இந்த சிறப்பு கட்டண கழிவை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் அபராதத்தை செலுத்தலாம். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மலேசியா வந்தபோது நடனமாடும் வீடியோ சமூக ஊடகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு உலகம் முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர். இந்த கிளிப் அவரது நெருக்கமான தரப்பினர் மத்தியிலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் சிறப்பு உதவியாளரும் தகவல் தொடர்பு ஆலோசகருமான மார்கோ மார்டின் இந்த வீடியோ கிளிப்பை தனது ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டார். அதிபர் ட்ரம்புடன் 8 ஆண்டுகளில் இதுவரை எடுக்கப்பட்ட வீடியோவில் இதுவே தனக்கு மிகவும் பிடித்த வீடியோ என அவர் பதிவிட்டுள்ளார். நேற்று KLIA அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த ட்ரம்ப் துடிப்பான பாரம்பரிய உடையில் கலைஞர்களுடன் உற்சாகமாக இணைவதை அந்த வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. தனது முத்திரையான கை முட்டிகளை பிசைந்து கொண்டு கொம்பாங்கின் தாளத்திற்கு ஏற்ப அவர் நடனமாடியது கூட்டத்தினரை மகிழ்வித்தது. இன்று காலை 10 மணிக்கு ஜப்பானுக்கு புறப்படுவதற்கு முன்பு ட்ரம்ப் கோலாலம்பூரில் இரவை கழித்தார். உரிமம் இன்றி வாடகை கார் சேவை வழங்கும் தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படலாம் என சாலை போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. நேற்று KLIA விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் உரிமம் பெறாத வாடகை கார் சேவைகளை வழங்கிய ஒரு நபரை கைது செய்த ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை அவரது MPV வாகனத்தையும் பறிமுதல் செய்தது. KLIA அமலாக்க உறுப்பினர்களின் வேவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையின் விளைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் JPJ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த சட்டவிரோத வாடகை ஓட்டுநர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 2 பயணிகளை KLIA 2வது முனையத்தில் இருந்து டொயோட்டா இனோவா MPV வாகனத்தில் கோலாலம்பூர் ஆர்த்தே மோன்ட்கியாரா வரை வற்புறுத்தி ஏற்றி சென்றதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதற்காக அந்த பயணிகள் 140 ரிங்கெட் கட்டணத்தை வழங்கியுள்ளனர். இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட நபர் மீது 2010ஆம் ஆண்டின் தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 205(1) கீழ் குற்றம் சாட்டப்படலாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அமெரிக்க கடற்படையின் ஒரு போர் விமானமும் ஹெலிகாப்டரும் 2 வெவ்வேறு சம்பவங்களில் தென்சீன கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகின. எனினும் அந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். முதல் சம்பவத்தில் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் USS நிமிட்ஸ் விமான தாங்கி கப்பலில் இருந்து வழக்கமான பயிற்சி நடவடிக்கையை மேற்கொண்ட போது தென்சீன கடலில் விழுந்ததாக அமெரிக்க கடற்படையின் பசிபிக் வட்டார தளபத்தியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 3வரும் தேடும் மற்றும் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டனர். அரை மணி நேரத்திற்கு பிறகு தென்சீன கடலில் போயிங் FA-18F சூப்பர் ஹார்னட் போர் விமானம் கடலில் விழுந்ததாகவும் அதுவும் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து வழக்கமான பயிற்சி நடவடிக்கைகளின் போது விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த விமானத்தில் இருந்த 2 பணியாளர்களும் அதில் இருந்து வெளியேறி பாதுகாப்பாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாகவும் சீராகவும் உள்ளனர். அந்த 2 சம்பவங்களுக்காக காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவிற்கு முதல் முறையாக வருகை மேற்கொண்ட போதும் மற்றும் அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் பல ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருந்த போதும் இந்த 2 விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன. தாய்லாந்து மன்னர் வஜிராலோங்கோன் அவர்களின் தாயார் ராணி சிரிகிட் காலமானதை தொடர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்நாட்டிற்கு செல்லும் மலேசியர்கள் கருப்பு, வெள்ளை அல்லது பிற கருநிற உடைகள் மட்டுமே அணியும்படி ஊக்குவிக்கப்படுகின்றனர். தேசிய துக்க அனுசரிப்பு காலத்தில் அதற்கு பொருத்தமான உடைகளை அணிந்து செல்லும் நடவடிக்கையை தாய்லாந்து மக்கள் பாராட்டுவார்கள் என தாய்லாந்து தென்கிழக்காசிய சங்கத்தின் ஹலால் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவுக்கான தலைவர் ஐடா ஓயுஜே தெரிவித்தார்.
சுற்றுலாவுக்காக தாய்லாந்திற்கு வரும் மலேசியர்கள் முடிந்தால் மரியாதை செலுத்தும் அடையாளமாக கருப்பு, வெள்ளை அல்லது கருநிறங்களை கொண்ட உடைகளை அணியும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகைய உடைகள் சிந்தனை மிக்கதாகவும் மரியாதைக்குரியதாகவும் தாய்லாந்து மக்களால் கருதப்படுகின்றன. அரசு அதிகாரிகள் துக்க ஆடை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது பொதுமக்களுக்கு கட்டாயமில்லை. தேசிய துக்க நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக தாய்லாந்து 30 நாட்களுக்கு அதன் கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டுள்ளது. அதே நேரத்தில் 3 மாதங்களுக்கு துக்க உடை பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும். ராணியின் நல்லுடலுக்கு அரச அரண்மனையில் அஞ்சலி செலுத்த திட்டமிடும் பார்வையாளர்கள் மரியாதைக்குரிய அடையாளமாக சூட் ஜாக்கெட்டுடன் கூடிய முறையான கருப்பு அல்லது வெள்ளை ஆடைகளை அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. தாய்லாந்தில் பணம் எடுக்க சென்ற பெண் ஒருவருக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்ததை அப்பெண் முன்னதாகவே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. உள்ளூர் மருத்துவமனையில் பணிபுரியும் அவர் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து 900 பாத் எடுக்க முயன்றபோது பணத்திற்கு பதிலாக பாம்பு ஒன்று பாய்ந்து வந்ததைக் கண்டு அம்மாது பீதியடைந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெண் உடனே பின்வாங்கியதால் ஏடிஎம் பணத்தை மீண்டும் உள்ளே இழுத்து கொண்டது. காவல்துறை விரைந்து வந்து விசாரிக்கையில் 100 பாத் நோட்டு மட்டும் வெளியே இருந்தது என்றும் மீதமுள்ள பணமும் பாம்பும் இயந்திரத்துக்குள்ளே இருந்தன என்றும் அறியப்பட்டது. அதிக விஷமுடைய இந்த பாம்பு தாய்லாந்தின் ஆபத்தான 7 பாம்புகளில் ஒன்றாகும். இதன் கடியால் திசுக்கள் நசிந்து இரத்த அழுத்தம் தாறுமாறாக குறைந்து உயிரிழப்பும் ஏற்படலாம். இந்நிலையில் வங்கி உடனடியாக ஏடிஎம் இயந்திரத்தை மூடி ஆய்வு செய்யும் பணியை தொடங்கியது.